ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எங்க அனிவர்சரி விழாவுக்கு நான் ஒரு ஃப்ரூட் ஜெல்லி கேக் போட்டிருப்பேன். அதுதான் இப்போ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ரூட்டு, கிவி, மாதுளம்பழம், ப்ளம்ஸு, கிரேப்ஸ் இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒண்ணு ஒண்ணையும் எல்லாத்தையும் வெட்டி நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஷேப்ல. பட் இந்த திராட்சை மட்டும் என்னாச்சு ஹார்ட் ஷேப்ல பண்ணலான்னு பார்த்தா அது வரவே இல்ல. எப்படின்னு நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கிரேப்ஸுக்கு. அதே மாதிரி மத்தது எல்லாமே வந்து ஓரளவு நான் பண்ணி வச்சுட்டேன். அப்ப கடைசியா பண்ணிக்கலான்னு. இப்ப என்ன எழுதிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணும் எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு 1, 2, 3ன்னு போட்டு லேயரா வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் லேயருக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ராகனும் நடுவில் பொமக்ரானேட்டு அப்புறம் இந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றுலாம் போட்டுக்கலான்னு நெக்ஸ்ட்டில் வந்து கிவி அப்படியே வச்சுக்கிட்டு நடுவில் பொமக்ரானேட் போட்டுக்கலான்னு தேர்டு வந்து அப்படியே அந்த ப்ளம்ஸை வச்சு நடுவில் வந்து கிரேப்ஸு அது இதுன்னு அப்படியே வச்சு நடுவில் பொமக்ரானேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அந்த ப்ளம்ஸை வந்து எப்படின்னா ஒரு டி ஷேப்பில் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட்டு தோலை உரித்து தான் வந்து வெறுமனையாக வச்சுருந்தேன். இப்போ கரெக்டாக அதை வந்து டீ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டேன். அடுத்து கிவியும் நார்மலாக வந்து ரவுண்டாக கட் பண்ணால் போதும். அடுத்து கிரேப்ஸையுமே வந்து ஹாஃபாக நான் பண்ணிட்டேன். அது போதும். ஏன்னா அதுக்கு மேலே வேறு எந்த ஷேப்பும் எனக்கு வரல அப்படின்னு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டையும் வந்து முக்கோணம் இதில் பண்ணோம் இல்லையா? நான் ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே ப்ளஸ் மாதிரி போட்டு அதை அப்படியே சைடில் போட்டு எல்லாம் பண்ணிட்டேன். நான் இந்த இதுவே போதும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சரி இன்னொன்று கட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா இது பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ அதையுமே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா ஃப்ரூட்டுமே ரெடி. திராட்சை, கிவி அண்ட் ப்ளம்ஸ் வந்து தோல் உரிச்சது. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு அப்புறம் கடைசியாக வந்து பொமக்ரானேட்டு எல்லாமே ரெடி. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த ஜெல்லி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பின்னாடி வந்து அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து 600 ml வந்து தண்ணி ஊற்றணும். அதை கொதிச்சதுக்கப்புறம் இந்த இதை போட்டு கலந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தது. அதே மாதிரி அதே ப்ரொசீஜரில் நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். இது எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து டேரெக்டாக ஃப்ரூட்ஸை வைக்காம ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு மட்டும் ஒரு கரண்டி மட்டும் அப்படியே ஊற்றி அதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆக வச்சுட்டேன். இப்போ அதுவும் வந்து செட் ஆகி வந்துருச்சு. அதுக்கு மேலே இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நான் வந்து பண்ணுனேன் இல்லையா? அந்த மாதிரி பட் வந்து நான் ஒரு நினச்சி வச்சுருந்தேன். இது வந்து நான் குட்டி கிண்ணம் எடுத்தனால ரொம்ப வரல. பட் ஓரளவு நான் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சதையும் வச்சுட்டு நடுவில் அழகுக்காக ஒரே ஒரு கிவி பழம் வச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக பொமக்ரானேட் போட்டு மேலே வந்து பொறுமையாக நான் ஊற்றி அதையுமே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம என்ன கிவி எடுத்திருந்தோமா, கிவியை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கோம்னா, அந்த மாதிரி கிவியை வந்து நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டிசைனுக்காக நான் நடுவில் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஒரு ஒரு பீஸை வச்சுட்டு, ஒரு சைடில் வந்து அந்த திராட்சையை வச்சுட்டு, மிச்ச இடத்துக்கு எல்லாமே பொமக்ரானேட் போட்டுவிட்டேன். அடுத்து என்ன ஜெல்லி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக வைக்கிறது தான். அதையும் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இடத்துக்கு மட்டும் ஃபுல்லாக கிரேப்ஸ் வச்சு நடுவில் ஒரே ஒரு பொமக்ரானேட் வச்சு நடுவில் சும்மா ஒரு 3 கிரேப்ஸ் வச்சு ஃபுல்லாக பொமக்ரானேட் வச்சுட்டேன். நான் ப்ளம்ஸ் எனக்கு யூஸ் பண்ணலை. எல்லாத்தையும் செட் ஆக வச்சுட்டு அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் இன்னும் என்னோட அனிவர்சரி விலாக் பார்க்கலன்னா நான் கீழே ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.